வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் ஸ்கில் ஏஜ் கோச்சிங். நான் உங்க அறிவுமதி. ஸோ நம்ம டே 41ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபீச்சர் செலெக்ஷன் டெக்னிக் அண்ட் மாடல் பில்டிங். ஸோ நம்ம கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுல ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ப்ரீவியஸ் வீடியோல நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா டே 41 ஃபீச்சர் செலெக்ஷன்ல செலக்ட் கே பெஸ்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இந்த ஃபுல் வீடியோ நான் ப்ரீவியஸ் நான் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் சம் டெக்னிக்கல் இஷ்யூ என்னோட லேப்டாப்ல சம் ஸ்பீக்கர் ப்ராப்ளம்னால என்னால ஃபுல்லா அதை வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அதனாலதான் நான் செலக்ட் கே பெஸ்ட் மாடல் மட்டும் நான் என்ன பண்ணிருந்தேன்னா அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட கண்டினியூவேஷனா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஃபீச்சர் செலெக்ஷன் பண்றது அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம செலக்ட் கே பெஸ்ட் அப்படின்றது என்ன பண்ணும்ன்றது எல்லாமே ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர். ஸோ இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம நார்மலா எப்போதும் மாடல் பில்ட் பண்ற மாதிரி தான் இப்பயுமே நம்ம பில்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர் அப்படின்றது என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி தெரியலன்னா ஆல்ரெடி நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன், அதை என்னோட கார்ட்ல அப்லோட் பண்றேன், அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர் அப்படின்றது மல்டிபிள் டிசிஷன் ட்ரீஸ் வந்து இருக்கிறதா ஒரு ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர். ஸோ ஒவ்வொரு டிசிஷன் ட்ரீயும் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் செலக்ட் பண்ணி அது வந்து ஒரு அவுட்புட்டை ப்ரெடிக்ட் பண்ணும். அதே மாதிரி இன்னொரு டிசிஷன் ட்ரீ வேற ஒரு செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் செலக்ட் பண்ணும். ஸோ இதுல எந்த டிசிஷன் ட்ரீ பெஸ்டா இருக்கு அப்படின்றத பார்த்து அதுல இருந்து இருக்கக்கூடிய டாப் ஃபீச்சர்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர்ல பண்ண போறேன். ஸோ அதுக்கு நம்ம எப்போதும் போல ஒரு வேரியபிள்ல ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையரை வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டு அதுல பாராமீட்டர் என் எஸ்டிமேட்டர் எனக்கு எவ்வளவு டிசிஷன் ட்ரீஸ் வேணும், நான் வந்து ஐம் கோயிங் டு செலக்ட் த டாப் 100 ஃபீச்சர்ஸ். ஸோ அதனால வந்து நான் 100ன்னு கொடுத்துருக்கேன் ரேண்டம் ஸ்டேட் அண்ட் தென் என் ஜாப்ஸ் ஈக்குவல் டு -1. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ட்ரைன் பண்றோம் என்னோட மாடலை. ஸோ rf.fitல வந்து எக்ஸ்ட்ரைன் அண்ட் தென் என்னோட ஒயிட் ட்ரெயினை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது எல்லாமே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ட்ரைன் ஆயிருக்கும். ஸோ என்னோட மாடல் வந்து இப்ப ப்ராப்பரா ட்ரைன் ஆயிடுச்சு. சோ இந்த மாடல்ல இருந்து இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டாப் ஃபீச்சர்ஸ் நான் செலக்ட் பண்ண போறேன். ஸோ டாப் ஃபீச்சர்ஸ் எனக்கு வேணுங்கிறதுனால நான் ஒரு பேண்டா சீரீஸை வந்து கிரியேட் பண்றேன். ஸோ பேண்டா சீரீஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்லை, இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும், அதுக்கான வேல்யூஸ் வந்து இருக்க போகுது. ஸோ அதுக்கு pd.seriesல RF, அதாவது என்னோட மாடல் இப்ப இதுலதான் இருக்கு. ஸோ rf.feature இம்பார்ட்டன்ஸ், ஓகேவா? ஸோ ஃபீச்சர் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றதுலதான் என்னோட வேல்யூஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ்க்கும் அது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றதுக்கான வேல்யூ வந்து அங்க இருக்கும். ஸோ அதுதான் rf.feature importance நம்ம எடுத்திருக்கோம். கமா இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இப்போ நான் இந்த ஃபீச்சர் இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்ல, இது எதுக்கான எந்த ஃபீச்சருக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது எனக்கு தெரியணும் அப்படின்னா இண்டெக்ஸை வந்து நான் ப்ராப்பரா செட் பண்ணணும். ஸோ அதனால இண்டெக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ட்ரைன்ல இருக்கக்கூடிய காலம்ஸ் தான் அதுல இண்டெக்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரைன் டாட் காலம்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இப்ப என்னன்னா நம்மள்ட்ட டோட்டலா ஒரு 1128 ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு. அதுக்கு வந்து எல்லாத்துக்குமே இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். பட் எனக்கு தேவை டாப் 100ல இருக்கிறது. ஸோ அதனால டாப் ஃபீச்சர்ஸ் ஈக்குவல் டு இம்பார்ட்டன்ஸ், அதாவது நம்மளோட வேரியபிள் எந்த வேரியபிள் நம்ம இந்த சீரீஸை ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த வேரியபிள் டாட் என் லார்ஜஸ்ட், தட் மீன்ஸ் டாப் 100ல இருக்கக்கூடியதை இது எடுத்து தரும். ஸோ இப்போ நான் டாப் ஃபீச்சர்ஸ் நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டாப் 100ல இருக்கிற எல்லாமே, ஸோ 100ல இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு இங்க ஷோ ஆகல. சோ டாப் 100ல இருக்கக்கூடிய சீரீஸா நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஓகே, இப்போ நான் டாப் 100 இருக்கிற ஃபீச்சர்ஸ் எடுத்துட்டேன். இதை வந்து நான் எதுல வந்து கொடுக்கணும் அப்படின்னா என்னோட எக்ஸ்ட்ரைன் அண்ட் ஒயிட் ட்ரெயின்ல நான் செலக்ட் பண்ணணும். ஏன்னா என்னோட எக்ஸ்ட்ரைன் அண்ட் ஒயிட் ட்ரெயின்ல 1128 ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதுல இருந்து இந்த டாப் 100 மட்டும் நான் ஃபில்டர் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரைன் ஆஃப் அதுல டாப் ஃபீச்சர்ஸ் டாட் இண்டெக்ஸ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டாப் ஃபீச்சர்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை மட்டும் அது ஃபில்டர் அவுட் பண்ணுது, பேலன்ஸை டெலீட் பண்ணிடும். ஸோ அதே மாதிரி எக்ஸ்டெஸ்ட், சோ அதுக்கு வந்து xtest_select அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு இந்த xtestல நான் என்ன பண்றேன் அப்படின்னா டாப் ஃபீச்சர்ஸை வந்து நான் வந்து ஃபில்டர் அவுட் பண்றேன். ஓகே, சோ அகைன் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டாப் 15 ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத ஜஸ்ட் ஒரு சார்ட் போடுறதுக்காக இங்க பண்ணிருக்கோம். இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ராசஸ் தான். சோ இங்க என்ன பண்ணிருக்கோம்னா
அந்த ஃபீச்சர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நம்ம எடுத்துட்டு அதை ஒரு டிக்ஷனரியா நம்ம ஒரு டேட்டா ஃப்ரேமா கிரியேட் பண்ணிருக்கோம். ஃபீச்சர் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் சார்ட்டட் பேஸ்ட் ஆன் த இம்பார்ட்டன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பார் பிளாட் போட்டிருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பாப்புலாரிட்டிக்கு வந்து மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு. அடுத்தது ரன் டைம், ஓட் கவுண்ட், ரிலீஸ் இயர், ஓட் ஆவரேஜ், ரிலீஸ் டே. ஸோ இதுக்கெல்லாம் அது வந்து அடுத்தடுத்த இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ என்னோட ரேண்டம் ஃபாரஸ்ட் மாடல்ல இருந்து நான் கண்டுபிடிச்ச டாப் ஃபீச்சர்ஸ் வந்து இதெல்லாம் தான். ஓகே, இப்போ என்கிட்ட ரெண்டு மெத்தட் இருக்கு. அதாவது செலக்ட் கே பெஸ்ட் அப்படின்ற மெத்தட் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்ச மெத்தட் இருக்கு. இது ரெண்டுத்துல நான் எந்த மெத்தட் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கண்டிப்பா ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர் தான் யூஸ் பண்ண போறோம். எதனால அப்படின்னா செலக்ட் கே பெஸ்ட் அப்படின்றது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்கோரிங் மெத்தட் தான். இது வந்து இன்டெப்தா வந்து எந்த அளவுக்கு டார்கெட் காலமோட இது ஒரு கார்லேஷன் இருக்கு, இந்த ஃபீச்சர் வந்து என்னோட அவுட்புட்க்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண போகுதுங்கிறது இந்த செலக்ட் கே பெஸ்ட் வந்து இன்டெப்தா அவ்வளவு அனலிசிஸ் பண்ணாது. ஆனா ஒரு மாடல் பேஸ்ட் அனலிசிஸ் பண்றப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ட்ரீ பேஸ்ட் ஃபீச்சர் இம்பார்ட்டன்ஸ் ஃப்ரம் தட் ட்ரைன்டு மாடல். ஸோ ஒரு ப்ரிடிக்ஷனுக்கு இந்த ஃபீச்சர் ஒரு காலம், ஒரு பர்டிகுலர் காலம் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண போகுதுங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம டாப் ஃபீச்சர்ஸை எடுத்திருக்கோம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த செலக்ட் ஃப்ரம் மாடல் மெத்தட், அதாவது ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர்ல இருந்து எடுத்த அந்த டாப் ஃபீச்சர்ஸை தான் நான் ஃபர்தரா வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ மோர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து இங்க நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ நம்ம ஷேப் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரைன் செலக்டட் பாத்தீங்கன்னா ரோஸ் வந்து சேஞ்ச் ஆகாது, பட் ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ நம்மள்ட்ட 1128 இருந்தது, இப்போ 100 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ நான் இப்போ டாப் 100 மட்டும் எடுத்துக்கிட்டேன். இது வந்து நீங்க டாப் 50 எடுத்துக்கலாம், டாப் 200 எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம் தான், எவ்வளவு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். எனக்கு 100 போதும், ஸோ அதனால நான் 100 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இந்த டேட்டாவை ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கறதுனால நான் வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் உங்களுக்கு எந்தெந்த காலம்ல என்ன மாதிரி டேட்டாஸ் இருக்கு அப்படின்றதுனால. பட் இது நீட் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனாலதான் நான் இப்படி பண்ணிருக்கேன். சோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா பாப்புலாரிட்டியோட வேல்யூ பாத்தீங்கன்னா 6 பாயிண்ட் அப்படின்னு இருக்கு. ரன் டைமோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0.69 இருக்கு. ஓட் கவுண்டோட வேல்யூ 9932 இந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரிஜினல் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா 29. சோ இதோட கம்பேரிசன் பாத்தீங்கன்னாலே ஒரு வேல்யூ 0.6 இருக்கு. இதோட இந்த 99 நான் கம்பேர் பண்றேன் அப்படின்னா என்னோட மாடல் என்ன பண்ணும், இதுக்கு லோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். இது ஹையஸ்ட் வேல்யூ நம்பர் இருக்கிறதுனால இதுக்கு ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். சோ என்னோட மாடல் என்ன ஆகும் அப்படின்னா மிஸ்லீட் ஆகும். சோ இந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்றதுனால நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபீச்சர் ஸ்கேலிங். என்னோட மாடலுக்கு நான் சென்ட் பண்ற டேட்டா எல்லாமே ஒரே ஸ்கேலிங்ல இருக்கணும். அதாவது ஒண்ணு எல்லாமே 0.6 அந்த மாதிரியான ரேஞ்ச்ல இருக்கணும், இல்ல எல்லாமே வந்து ஒரு அபவ் 50 நம்பர் இருக்கக்கூடிய ஹோல் நம்பர் ரேஞ்ச்ல இருக்கணும். சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபீச்சர் ஸ்கேலிங் பண்ண போறேன். சோ ஃபீச்சர் ஸ்கேலிங்க்கு நான் என்ன இம்போர்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார் நான் இம்போர்ட் பண்ணிருக்கேன். சோ ஜஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரைன் ஸ்கேல்டு ஈக்குவல் டு ஸ்கேல்டு, நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார் இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம் ஸ்கேலார் அப்படின்ற வேரியபிள். சோ ஸ்கேலார் டாட் fit transform. ஓகே, சோ fit transform நம்ம யூஸ் பண்றோம். அதுல என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரைன் செலக்டட் பாஸ் பண்றோம். சோ இது என்ன பண்ணும், எக்ஸ்ட்ரைன் இந்த எக்ஸ்ட்ரைன்ல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையும் ஸ்கேல் பண்ணி எனக்கு எக்ஸ்ட்ரைன் செலக்டட்ல வந்து ஸ்டோர் பண்ணும். அதே மாதிரி எக்ஸ்டெஸ் ஸ்கேல்டு ஈக்குவல் டு ஸ்கேலார் டாட் டிரான்ஸ்ஃபார்ம் எக்ஸ்டெஸ் செலக்டட். ஓகே, இங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இங்க நான் fit transform யூஸ் பண்ணிருக்கேன், இங்க நான் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன் அப்படின்னா fit transform என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணி அந்த டேட்டாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ஓகே, சோ லேர்ன் பண்ணுது அப்படின்னா நமக்கு தேவை என்னோட டேட்டாவை ஸ்கேல் பண்ணணும், பட் மீனிங் மாறக்கூடாது. சோ அதுதான் நம்ம ஸ்கேல் பண்ற ப்ராசஸ். சோ இந்த இடத்துல இந்த காலமை பத்தி அது ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இது எப்படி இருக்கு இந்த காலம், இதுக்கு நான் மீனிங்கை மாறாம இந்த டேட்டாவை மட்டும் வேல்யூஸை நான் சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத ஃபுல்லா லேர்ன் பண்ணும். அதுதான் ஃபிட். சோ ஃபிட் வந்து அதுதான் பண்ணும். ஓகே, இப்ப லேர்ன் பண்ண விஷயத்த இந்த காலம்ல அப்ளை பண்றதுதான் யாரோட வேலைன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மோட வேலை. சோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ நான் இந்த ஸ்கேலார் அப்படின்ற வேரியபிள்ல இந்த இடத்துல நான் ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதாவது என்னோட ஸ்கேலார் அப்படின்ற வேரியபிள் ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணி அதை வந்து அப்ளை பண்ணிடுச்சு. இப்போ இந்த ஸ்கேலார்ல என்ன இருக்கும் அப்படின்னா இது லேர்ன் பண்ண விஷயம் இங்க ஆல்ரெடி இருக்கும். ஏன்னா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லைன் இங்க ரன் பண்ணதுனால இது என்ன லேர்ன் பண்ணிருக்கோம் அது இந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். சோ அப்ப டைரக்ட்லி நான் இங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் மட்டும் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட எக்ஸ் ட்ரெயின் அண்ட் ஒய் ட்ரெயின்ல இருக்கக்கூடிய காலம்ஸ் வந்து சேம் தான், கரெக்டா? ரோஸோட வேல்யூஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். சோ இங்க பார்த்தாலே தெரியும் எக்ஸ் ட்ரெயின் அண்ட் எக்ஸ்டெஸ்ல
ரோஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஏன்னா ட்ரெயின் பண்ற ரோஸ் அதிகமா இருக்கும், டெஸ்ட் பண்ற ரோஸ் கம்மியா இருக்கும். பட் ரெண்டுத்துலயுமே காலம் சேம் தான். சோ அதனால இங்க ஆல்ரெடி லேர்ன் பண்ணிருக்கிறத நான் ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் மட்டும் பண்ணா போதும். சோ அதனாலதான் ஸ்கேலார் டாட் டிரான்ஸ்ஃபார்ம் அதுல எக்ஸ் டெஸ்ட் செலக்டட் அப்படின்னு சொல்லி நம்ம பாஸ் பண்ணிருக்கோம். இப்ப என்னோட டேட்டாவை நான் ஸ்கேல் பண்ணிட்டேன். ஸ்கேல் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப என்னோட டேட்டா வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு என்னோட மாடலை ட்ரைன் பண்றதுக்கு. சோ மாடல் ட்ரைனிங்க்கு நம்ம ரெக்ரெஷன்ல என்ன பண்ணோமோ அதே ப்ராசஸ் தான். அங்க எப்படி நான் ஒரு பேஸ் மாடல்ல இருந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் மாடல் வரைக்கும் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி இங்க கிளாசிபிகேஷனுக்கு பேஸ் மாடல், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர் அண்ட் தென் எக்ஸ்ஜி பூஸ்ட் கிளாசிஃபையர், இது மூணு நான் யூஸ் பண்ண போறேன். அண்ட் என்னோட மெட்ரிக்ஸ்லாம் நான் இம்போர்ட் பண்ணிருக்கேன். சோ கிளாசிபிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ற மெட்ரிக்ஸ் வந்து ரீகால், ப்ரிசிஷன், F1 ஸ்கோர், அக்யூரசி. சோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ அதெல்லாமே நான் இம்போர்ட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட மாடலை இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், ரேண்டம் ஃபாரஸ்ட், எக்ஸ்ஜி பூஸ்ட். சோ இதுல நான் இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட மெட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. சோ அதுக்கப்புறம் ரிசல்ட், இதுல இருந்து வரக்கூடிய ரிசல்ட்டை ஸ்டோர் பண்றதுக்காக ஒரு எம்டி லிஸ்ட். சேம் நம்ம அங்க பண்ணதுதான். இங்க ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்றோம், மாடலை ட்ரைன் பண்றோம். ஒவ்வொரு மாடலா ஃபர்ஸ்ட் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் எடுத்து ட்ரைன் பண்றோம். சோ மாடல் டாட் ஃபிட்ல என்னோட எக்ஸ் ட்ரைன் ஸ்கேல்ட் அண்ட் தென் ஒய் ட்ரைனை பாஸ் பண்றேன். அதுக்கப்புறம் மாடல் ப்ரெடிக்ஷன். சோ ஒய் ப்ரெடிக்ட் ஈக்குவல் டு மாடல் டாட் ப்ரெடிக்ட்ல என்னோட எக்ஸ் டெஸ்ட் ஸ்கேல்டு வேல்யூவை நான் பாஸ் பண்றேன். அதுக்கப்புறம் அக்யூரசி ஸ்கோர் ஃபைண்ட் பண்றதுக்கு ஒய் டெஸ்ட் அண்ட் தென் ஒய் ப்ரெடிக்ட். சோ அக்யூரசி பிரிண்ட் பண்ணிருக்கோம். கிளாசிபிகேஷன் ரிப்போர்ட், சோ கிளாசிபிகேஷன் ரிப்போர்ட்டுக்கும் ஒய் டெஸ்ட் அண்ட் ஒய் ப்ரெடிக்ட் நம்ம பாஸ் பண்ணுவோம். அடுத்தது கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். சோ இதுல என்னோட ஒய் டெஸ்ட் அண்ட் தென் ஒய் ப்ரெடிக்ட் நான் பாஸ் பண்ணிருக்கேன். இப்போ இந்த ரிசல்ட்டை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ரிசல்ட்ல வந்து நான் இந்த லிஸ்ட்ல அப்டேட் பண்ணணும். சோ அதுக்கு ரிசல்ட் டாட் அப்பன்ல என்னோட மாடல் நேம், அக்யூரசி, precision, recall and then F1 score. So precision underscore score அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணிருக்கோம் இங்க. சோ அதை பேஸ் பண்ணி அதுல சேம் ஆக்சுவல் அண்ட் ப்ரெடிக்டட் வேல்யூ, அதே மாதிரி ரீகால் அண்டர் ஸ்கோர்ல வந்து ஆக்சுவல் வேல்யூ அண்ட் ப்ரெடிக்டட் வேல்யூ பாஸ் பண்றோம். F1 ஸ்கோர்லயும் ஆக்சுவல் வேல்யூ அண்ட் ப்ரெடிக்டட் வேல்யூ பாஸ் பண்றோம். சோ ஒன்ஸ் நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு, இது வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், இது ரேண்டம் ஃபாரஸ்ட் அண்ட் தென் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா XG boost. So XG boost ஓட ரிப்போர்ட். சோ இது எல்லாமே எனக்கு கிடைக்கும். சோ இதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அடுத்தது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கம்பேர் மாடல் பெர்ஃபார்மன்ஸ். இங்க வந்து எனக்கு தனித்தனியா கிடைச்சது, அதை ஜஸ்ட் இங்க நான் ஒன்னா பிரிண்ட் பண்ணிருக்கேன், வேற எதுவும் கிடையாது. சோ இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த ரிசல்ட்டை ஒரு டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணிருக்கோம். கன்வெர்ட் பண்ணிட்டு F1 ஸ்கோர் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சார்ட் பண்ணிருக்கோம். சார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்னோட மெட்ரிக்ஸை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு பார் பிளாட் வந்து நான் கொடுத்திருக்கேன். ஓகே, ஒவ்வொரு மெட்ரிக்ஸ் அக்யூரசி, ப்ரிசிஷன், ரீகால் அண்ட் F1 ஸ்கோர். சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா என்னோட மாடல் இருக்கு, அதுக்கான அக்யூரசி, ப்ரிசிஷன், ரீகால் அண்ட் F1 ஸ்கோர். இங்க ஏன் நான் F1 ஸ்கோரை வச்சு சார்ட் பண்ணேன் அப்படின்னா, நம்மளோட கிளாசிபிகேஷன் மாடலை பொறுத்த வரைக்கும் F1 ஸ்கோர் வந்து எது ஹையஸ்டா இருக்கோ அந்த மாடல் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது மீனிங். சோ இங்க பாத்தீங்கன்னா என்னோட XG boost தான் வந்து 0.73 வந்து கொடுத்திருக்கு. லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் 0.69 தான் கொடுத்திருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சதுதான், ஏன்னா என்னோட மூவி அனாலிசிஸ்ல இருக்கக்கூடிய டேட்டா வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான டேட்டா, நாட் ஏ லீனியர் டேட்டா. சோ லீனியர் டேட்டாவா இருந்துச்சுன்னா லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கும். பட் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நான் லீனியர் டேட்டாங்கிறதுனால காம்ப்ளெக்ஸான மாடல்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ரேண்டம் ஃபாரஸ்ட்டுமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. சோ இது ரெண்டுத்துல நான் எது வேணாலும் ஃபர்தரா நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ இந்த மெட்ரிக்ஸ்ல அக்யூரசினா என்ன, இது ஆல்ரெடி நான் ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், பட் இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்றேன். சோ அக்யூரசினா என்ன அப்படின்னா, ஓவரால் கரெக்ட்னஸ். என்னோட மாடல் ஓவராலா எப்படி ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு, அதுதான் வந்து அக்யூரசி. தட் மீன்ஸ் இப்போ என்கிட்ட ஒரு 100 மூவிஸ் இருக்கு டோட்டலா அப்படின்னா, அதுல என்னோட மாடல் 68 வந்து கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு. அதாவது எதெல்லாம் ஹிட்டோ அதை ஹிட்னும், எதெல்லாம் ஃபிளாப்போ அதை ஃபிளாப்னு சொல்லி கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு அப்படின்னா அதோட பர்சன்டேஜ் 68% என்னோட மாடல் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ இந்த இதை கால்குலேட் பண்றதுதான் அக்யூரசி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ப்ரிசிஷன்னா என்ன அப்படின்னா, when I say hit, how often am I right? அதாவது நான் ஒரு மூவியை ஹிட்னு ப்ரெடிக்ட் பண்ணனா எத்தனை டைம் நான் கரெக்டா அதை ப்ரெடிக்ட் பண்ணிருக்கேன், அதுதான் ப்ரிசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட ஒரு என்னோட மாடல் வந்து 20 மூவிஸை ஹிட்னு ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு அப்படின்னா அதுல 15 வந்து அது கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு, கரெக்டா அது ஹிட் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு. 5 வந்து அது கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணல, ஃபிளாப்பை வந்து அது ஹிட்னு அப்படின்னு சொல்லி மாத்தி ப்ரெடிக்ட் பண்ணிருக்கலாம். சோ இந்த கால்குலேட் பண்றதுதான்
precision. So 15 divided by 20, 75% என்னோட மாடல் வந்து கரெக்டா ஹிட் அப்படின்றது ஹிட்னு வந்து கரெக்டா எத்தனை டைம் ப்ரிடிக்ட் பண்ணிருக்கு அந்த பர்சன்டேஜ் தான் இந்த precision. So இது பிசினஸ் மீனிங்ல சொல்லணும்னா when I invest based on this model, how often do I make money? So இப்போ நான் இந்த precision வந்து எந்த மாடல்ல அதிகமா இருக்கோ அந்த மாடலை நான் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணேன் அப்படின்னா அப்ப நான் எத்தனை டைம் வந்து நான் மணி மேக் பண்றேன் அப்படின்றதான் மீனிங். ஓகே, சோ இது வந்து சோ இததான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா precision அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ரீகால். ரீகால் அப்படிங்கிறது of all real hits, how many did I find? அதாவது நம்ம இங்க என்ன பார்த்தோம், நான் ஹிட்னு ஒரு மூவியே சொல்றேன்னா எத்தனை டைம் நான் கரெக்டா சொல்லியிருக்கேன், அது precision. ரீகால் அப்படின்னா ரியலா ஹிட்டா இருக்கக்கூடிய மூவிஸ்ல எவ்வளோ இதை வந்து நான் ஃபைண்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளவு விஷயத்த நான் கரெக்டா ஃபைண்ட் பண்ணியிருக்கேன். சோ அதுதான் ரீகால். சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 25 மூவிஸ் வந்து ஆக்சுவலி ஹிட், அதுல 15 வந்து என்னோட மாடல் கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணிருக்கு, மற்றதை தப்பா ப்ரிடிக்ட் பண்ணிருக்கு. சோ அப்ப 15 divided by 25, 60%. சோ 60% என்னோட மாடல் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ரியல் ஹிட்ஸ்ல ப்ராப்பரா ஹிட்ஸ வந்து ஃபைண்ட் பண்ணிருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ பிசினஸ் மீனிங்ல how many successful movies I missed out on? எவ்வளவு சக்சஸ்ஃபுல் மூவிஸ நான் மிஸ் பண்ணிட்டேன். சோ அதுதான் என்ன அப்படின்னா ரீகால் அப்படின்றது. சோ ஃபைனலா F1 ஸ்கோர். F1 ஸ்கோர்ங்கிறது ஒண்ணும் கிடையாது, இந்த ரீகால் அண்ட் ப்ரிசிஷனோட பேலன்ஸ்டு வெர்ஷன் தான் இந்த F1 ஸ்கோர். சோ இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னாலே 2 into precision into recall divided by precision plus recall. சோ இது ரெண்டுத்தோட அவுட்புட்டையும் பேலன்ஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கறது தான் F1 ஸ்கோர். அதனாலதான் நம்மளோட கிளாசிபிகேஷன் ப்ராப்ளம் எல்லாமே F1 ஸ்கோரை பேஸ் பண்ணி எது பெஸ்ட் மாடல் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்றோம். சோ பேலன்ஸ் precision and recall அப்படின்றது என்னன்னா often the best single metric for the classification. So classification கான best single metric வந்து F1 score தான். Think of it like overall quality considering both type of errors. So இந்த both type of errors கன்சிடர் பண்ணி ஓவரால் குவாலிட்டி, நம்மளோட மாடலோட குவாலிட்டியை ரெப்ரசென்ட் பண்றதா F1 ஸ்கோர் அப்படின்றது. ஓகே, சோ நம்மளோட இதுல XG பூஸ்ட் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. சோ ஃபர்தரா நம்ம யூஸ் பண்றப்போ XG பூஸ்டும் யூஸ் பண்ணலாம், இல்ல ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையரும் யூஸ் பண்ணலாம். ஓகே, சோ இது வந்து என்ன அப்படின்னா நம்மளோட மெட்ரிக்ஸ், ஓவராலா மெட்ரிக்ஸ். சோ அகைன் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மாடல் பில்டிங் யூசிங் கிராஸ் வேலிடேஷன். அதாவது நம்ம இங்க பண்ண மாடல் பில்டிங்க்கும் இங்க நம்ம ஒரு மாடல் பில்டிங் பண்ணோமா, இதே விஷயத்த கிராஸ் வேலிடேஷன் வச்சு நம்ம பண்ண போறோம். இது வந்து இப்ப நம்மளோட மாடலை இது எந்த விதத்திலயும் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஹையா கொடுக்குமோ, சோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம கிராஸ் வேலிடேஷன் யூஸ் பண்ணி என்னோட மாடலை பில்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த கோடு உங்களுக்கு கொடுத்திருக்கேன். சோ கிராஸ் வேலிடேஷன்ல நிறைய மெத்தட் இருக்கு, அதுல நம்ம யூஸ் பண்ண போறது ஸ்ட்ராட்டிஃபைடு k-fold கிராஸ் வேலிடேஷன் அப்படின்ற ஒரு மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் அதை இம்போர்ட் பண்ணிட்டு CV ஒரு வேரியபிள்ல இத ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸ்ட்ராட்டிஃபைடு k-fold அப்படின்றத டிஃபைன் பண்ணணும். சோ ஸ்ட்ராட்டிஃபைடு k-foldல n ஸ்பிளிட் அப்படின்ற ஒரு பாராமீட்டர், அதாவது என்னோட டேட்டாவை எத்தனை ஸ்பிளிட்டா நீ பிரிக்கணும். சோ அதான் நம்ம சொல்றோம். நீங்க அந்த இடத்துல எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கலாம், 4 கொடுத்துக்கலாம், 5 கொடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். சோ நான் இங்க 5ன்னு கொடுத்துருக்கேன். ஷஃபிள், என்னோட டேட்டாவை பிரிக்கும் போது நான் ஷஃபிள் பண்ணணுமா அப்படின்னா எஸ். ஏன்னா நான் ஷஃபிள் கொடுக்கல அப்படின்னா இப்ப என்கிட்ட ஒரு 1000 டேட்டா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 100, அடுத்தது ஃபர்ஸ்ட் 100, அடுத்தது ஒரு ஃபர்ஸ்ட் 100. சோ இந்த மாதிரி அது ஸ்பிளிட் பண்ணிடும். பட் எனக்கு அப்படி இருக்க கூடாது, டேட்டாவை ஷஃபிள் பண்ணி எனக்கு வந்து 5 ஸ்பிளிட்டா பிரிக்கணும் அப்படின்றதுனால ட்ரூ கொடுத்துருக்கேன். ரேண்டம் ஸ்டேட் ஈக்குவல் டு 42. அடுத்தது என்னோட ஸ்கோரிங். சோ ஸ்கோரிங் அப்படின்றது எந்த மெட்ரிக்ஸ் நான் வந்து யூஸ் பண்ண போறேன். சோ அக்யூரசி, precision, recall and then F1 score, இதுதான் நான் யூஸ் பண்ண போறேன். அடுத்தது என்னோட ரிசல்ட்டை சேவ் பண்றதுக்கு ஒரு எம்டி லிஸ்ட். அகைன் ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்றோம். கிரியேட் பண்ணிட்டு ஸ்கோர்ஸ் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு கிராஸ் வேலிடேஷன். சோ ஆல்ரெடி நம்ம இம்போர்ட் பண்ணிருக்கோம். கிராஸ் வேலிடேஷனுக்குள்ள என்னோட மாடல். சோ ஆல்ரெடி நம்ம மாடல் டிஃபைன் பண்ணிருக்கோம், 3 மாடல் டிஃபைன் பண்ணிருக்கோம். சோ அந்த மாடல் இங்க பாஸ் பண்றோம். அண்ட் தென் என்னோட டேட்டா எக்ஸ் ட்ரெயின் செலக்டட் அண்ட் தென் ஒய் ட்ரெயின். சோ இது ரெண்டத்தையும் நான் பாஸ் பண்ணிட்டேன். கிராஸ் வேலிடேஷனுக்கான மெத்தட் CV ஈக்குவல் டு CV. ஸ்கோரிங் என்னோட மெட்ரிக்ஸ். சோ அதுக்கு நான் ஸ்கோரிங் நான் ஆல்ரெடி இங்க கொடுத்திருக்கேன். njobs ஈக்குவல் டு -1. சோ இதை நான் கொடுத்தாச்சு. அண்ட் இதுல இருந்து வரக்கூடிய ரிசல்ட்டை நான் என்னோட CV அண்டர்ஸ்கோர் ரிசல்ட்ல நான் அப்டேட் பண்ணணும். சோ மாடல், CV accuracy, mean.
ஆக்சுவலி நம்ம இங்க எதுக்காக மீன் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து என்ன இருக்கு, கிராஸ் வேலிடேஷன் நம்ம பண்றோம். ஸோ கிராஸ் வேலிடேஷன் பண்றோம் அப்படின்னா இங்க என்ன சொல்லியிருக்கோம், 5 ஃபோல்டு கிராஸ் வேலிடேஷன். ஸோ என்னோட டேட்டாவை வந்து 5 ஃபோல்டா பிரிச்சுட்டு ஒவ்வொரு டைம் ஒரு ஃபோல்ட வந்து டெஸ்டிங்க்கு வச்சிருக்கோம், மத்த 4 ஃபோல்டர் ட்ரைனிங்க்கு வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி 5 டைம்ஸ் அது என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட டேட்டாவை வந்து 5 டைம்ஸ் அது வந்து வேலிடேட் பண்ணும். ஸோ அப்போ 5 டைம்ஸ் வேலிடேட் பண்ணும்போது ஒவ்வொரு மாடலும் எனக்கு 5 டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ அந்த 5 டைம்ஸ் ரன் ஆகுறதோட மீன் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ ரேண்டம் ஃபாரஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் 5 டைம்ஸ் ரன் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ 5 டைம்ஸ் ரன் ஆகும்போது அந்த 5 டைம்ஸ் ஒரு அக்யூரசியோட மீன் வேல்யூ. அதே மாதிரி ப்ரிசிஷன். ஸோ இதுவும் நம்ம மீன் வேல்யூ, ரீகாலுக்கும் மீன் அண்ட் தென் F1 ஸ்கோருக்கும் மீன். ஸோ ஃபைனலா CV F1 மீனை வச்சு நம்ம சார்ட் பண்றோம் அந்த டேட்டாவை. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இங்க எனக்கு எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னா ரேண்டம் ஃபாரஸ்ட். ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட் வந்து எனக்கு 0.73347 எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன், ஃபர்தரா ரேண்டம் ஃபாரஸ்ட் அப்படின்றதே நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கிராஸ் வேலிடேஷன். கிராஸ் வேலிடேஷன் யூஸ் பண்ணி நீங்க ஒரு மாடலை என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லாவே வந்து நம்ம மாடலை ட்ரைன் பண்ணி பில்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். ஸோ இங்கேயும் நம்ம பண்ண போறோம். ஸோ ரேண்டமைஸ்டு சர்ச் CV அண்ட் இங்க நம்ம கிராஸ் வேலிடேஷன் யூஸ் பண்றதுனால அதே ஸ்ட்ராட்டிஃபைடு கே ஃபோல்டு கிராஸ் வேலிடேஷன் அண்ட் நான் ஐம் கோயிங் டு யூஸ் அ ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர் மாடல். ஸோ இப்போ இங்க நான் என்னோட கிராஸ் வேலிடேஷனை வந்து டிஃபைன் பண்ணிருக்கேன் அண்ட் என்னோட பேராமீட்டர்ஸ் ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையருக்கு n எஸ்டிமேட்டர், மேக்ஸிமம் டெப்த், மினிமம் சாம்பிள் ஸ்பிளிட், மினிமம் சாம்பிள் லீஃப் அண்ட் தென் மேக்ஸ் ஃபீச்சர்ஸ். ஸோ இதெல்லாமே நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதமையும் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இங்க கிளாஸ் வெயிட் ஈக்குவல் டு பேலன்ஸ்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ என்னோட டேட்டாவை நீ வெயிட் வந்து அதுக்கு ப்ரொவைட் பண்ணும்போது, அதாவது இம்பார்ட்டன்ஸ் நீ ப்ரொவைட் பண்ணும்போது அதை பேலன்ஸ்டா ப்ரொவைட் பண்ணு அப்படின்றதுனால பேலன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி ரேண்டமைஸ்டு சர்ச் CVல என்னோட எஸ்டிமேட்டர், என்னோட மாடல் அண்ட் தென் என்னோட பேராமீட்டர்ஸ், நான் எதை வந்து எந்த பேராமீட்டர்ஸ் நான் யூஸ் பண்ண போறேன், அந்த பேராமீட்டர்ஸ் எவ்வளோ ஐட்ரேஷன், எனக்கு 20 ஐட்ரேஷன் அண்ட் ஸ்கோரிங் நான் F1 ஸ்கோரை வச்சு நீ கண்டுபிடிச்சுக்கோ எந்த மெட்ரிக்ஸ் நீ யூஸ் பண்ண போற அப்படின்ற சொல்லிட்டோம். கிராஸ் வேலிடேஷன் verbose equal to 1, n jobs அண்ட் தென் ரேண்டம் ஸ்டேட். அடுத்தது என்னோட மாடலை ட்ரைன் பண்ண போறேன். ஸோ rf_random.fitல என்னோட x train selected அண்ட் தென் y train. அண்ட் தென் இதுல நம்ம ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெஸ்ட் மாடல் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பெஸ்ட் எஸ்டிமேட்டர், அந்த பெஸ்ட் மாடலை நம்ம எதுல ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா பெஸ்ட் RF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள், அதாவது பெஸ்ட் ரேண்டம் ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்றோம். ஸோ நம்ம பிரிண்ட் பண்றதுக்காக rf_randomல இருந்து பெஸ்ட் பேராமீட்டர்ஸ் அண்ட் தென் அதோட F1 ஸ்கோர். ஸோ அதுதான் நம்ம பிரிண்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஃபைனலா நான் 5 ஃபோல்டு கொடுத்திருந்தேன். ஈச் 20 டைம்ஸ் வந்து அது ஐட்ரேட் ஆகணும். ஸோ டோட்டலா 100 ஃபிட்ஸ் எனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு மாடலுக்கும். ஸோ அதுல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பெஸ்ட் பேராமீட்டர் இதுதான், என்னோட ரேண்டம் ஃபாரஸ்டோட பெஸ்ட் பேராமீட்டர் இது, அதோட F1 ஸ்கோர் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அதோட அக்யூரசி, ப்ரிசிஷன், ரீகால் இதெல்லாமே நம்ம பிரிண்ட் பண்ணிருக்கோம் அண்ட் கிளாசிபிகேஷன் ரிப்போர்ட்டும் நான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஸோ இது நம்ம ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் பண்ணதுக்கு அப்புறம். அண்ட் தென் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு சார்ட்டா நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃபைனலா ஒரு பிசினஸ், இப்போ என்னோட மாடல் எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ பிசினஸ்ல எப்படி வந்து இதை வந்து நான் இன்டகிரேட் பண்றது அப்படின்னா ஒவ்வொரு சினாரியோக்கு எந்த மாடல் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சினாரியோ, மூவி ஸ்டுடியோ இன்வெஸ்டர், ஒரு மூவிஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ற ஒரு ஸ்டுடியோ இருக்கு. அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னா which model help me make money, எந்த மாடல் மணி மேக் பண்றதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும், அவங்களோட டார்கெட் வந்து மணி மேக் பண்ணணும். சோ இப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா XGBoost வந்து நான் யூஸ் பண்ணலாம். எதனால அப்படின்னா இது ஓவராலா இதோட பெர்ஃபார்ம் வந்து நல்லாவே இருக்கு. சோ ஓவரால் அக்யூரசி பாத்தீங்க அப்படின்னா 68.4 வந்து கொடுக்குது. இது குட் பேலன்ஸ் ஆஃப் ஃபைண்டிங் ஹிட் அண்ட் அவாய்டிங் த ஃபிளாப். ஸோ ஹையஸ்ட் F1 ஸ்கோர் இருக்கு. அதனால நான் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி சினாரியோக்கு XGBoost யூஸ் பண்ணலாம். ஸோ வித் XGBoost ஐ வில் மேக் கரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் 68% ஆஃப் த டைம்.
சோ என்ன யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 68% நான் கரெக்டா தான் சொல்லுவேன் அப்படின்றதுதான் அதோட மீனிங். சோ அடுத்தது சினாரியோ 2ல கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ், தட் மீன்ஸ் ஐ ஹேட் லாசிங் மணி, விச் மாடல் இஸ் சேஃபஸ்ட். அவங்களுக்கு வந்து மணி வந்து லாஸும் ஆகக்கூடாது. சோ அப்போ என்ன ஆகணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சேஃபஸ்டான மாடல். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்றது அப்படின்னா லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். எதனால அப்படின்னா இங்கதான் ஹை ப்ரிசிஷன் இருக்கு. சோ ப்ரிசிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா when it predicts a hit, it's right most often. So precision ஓட மீனிங்கே நான் ஒரு ஹிட் அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்றேன் அப்படின்னா எத்தனை டைம் நான் அதை வந்து எத்தனை டைம் நான் கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணிருக்கேன் அதோட பெர்சன்டேஜ் தானே. சோ அப்போ அது ஹையஸ்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு நம்ம அந்த மாடல் யூஸ் பண்ணலாம். சோ அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி சீக்கர். சோ ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் எனி ஹிட்ஸ் விச் ஃபைண்ட் த மோஸ்ட். சோ இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரீகால் எந்த மாடலுக்கு அதிகமா இருக்கோ அதை நான் யூஸ் பண்ணலாம். சோ இது என்ன பண்ணுவோம், ஃபைண்ட்ஸ் மோர் ஆக்சுவல் ஹிட்ஸ் தென் அதர்ஸ். எல்லாத்தையும் விட ஆக்சுவலா எது ஹிட்டோ அதை இது வந்து கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணும். ஏன்னா ரீகாலோட கால்குலேஷனே எப்படி இருந்துச்சு நம்ம பார்த்ததுல அப்படின்னா ஆக்சுவலான ஹிட்ல நான் எவ்வளவு ஹிட் வந்து கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணிருக்கேன். சோ அதான் ரீகாலோட பெர்சன்டேஜ். சோ அது ஹையரா இருக்கிறத நம்ம இந்த ஒரு சினாரியோக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இங்க நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சோ ஃபைனலா என்னோட மாடலை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணணும். சோ ஜஸ்ட் லைக் என்னோட மாடலை மட்டும் நான் சேவ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா JobLib அப்படின்ற ஒரு பேக்கேஜ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பைத்தான் ஃப்ரீ சோர்ஸ் ஆன ஒரு பேக்கேஜ் தான். இந்த பேக்கேஜை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ட்ரைன்டு மிஷின் லேர்னிங் மாடல் சேவ் பண்ணிக்கலாம். அப்புறம் என்னோட ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப் நம்ம யூஸ் பண்ணிப்போம்ல லேபிள் என்கோடர், ஸ்கேலர், சோ இதெல்லாமே நான் சேவ் பண்ணிக்கலாம். ஃபீச்சர் லிஸ்ட் அண்ட் மெட்டா டேட்டா, ஒரு மாடலோட மெட்டா டேட்டா எல்லாமே நான் சேவ் பண்ணிக்கலாம். சோ ஜஸ்ட் லைக் நான் JobLib.dump ஒரு விஷயத்த சேவ் பண்ணணும், ஒரு மாடலை சேவ் பண்ணா டம்ப் அப்படின்றத யூஸ் பண்ணணும். JobLib.dumpல என்னோட மாடல். சோ இதுலதான் என்னோட பெஸ்ட் மாடல் நான் வச்சிருக்கேன், best_rf அண்ட் தென் அதோட நேம், எந்த நேம்ல நான் சேவ் பண்ணணும். எப்போதுமே ஒரு மாடல் ஃபைல்ஸ பிக்கிள் ஃபைலா தான் சேவ் பண்ணணும். சோ அதனால .pkl. சோ இது ஒரு எக்ஸ்டென்ஷன். சோ இந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ என்னோட மாடல் சேவ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நான் என்னோட ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப் எல்லாத்தையுமே என்னோட டாப் ஃபீச்சர்ஸ் நான் செலக்ட் பண்ணிருந்தேன். சோ அந்த டாப் ஃபீச்சர்ஸ் எனக்கு வேணும், என்னோட ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப்ஸும் எனக்கு வேணும் அப்படின்னா அது எப்படி சேவ் பண்றது அப்படின்னா அதே JobLib யூஸ் பண்ணி தான் சேவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்கேலார். சோ நம்ம இங்க ட்ரைன் பண்றதுக்காக ஜஸ்ட் ஸ்கேலார் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் scalar.fitல என்னோட எக்ஸ்ட்ரைன் செலக்டட நான் பாஸ் பண்றேன். சோ இப்போ இந்த ஸ்கேலார்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்கேலார் வந்து லேர்ன் பண்ணிருக்கும். சோ எக்ஸ்ட்ரைன் செலக்டட்ல என்ன இருக்குங்கிறது ஸ்கேலார் வந்து ப்ராப்பரா லேர்ன் பண்ணிருக்கும். சோ இந்த லேர்ன் பண்ணதான் நான் சேவ் பண்ணணும். சோ அதுக்கு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிட்டு ஸ்கேலார்ல கீ வேல்யூ வந்து ஸ்கேலார், அதே மாதிரி லேபிள் என்கோடர்ஸோட வேல்யூல லேபிள் என்கோடர், செலக்டட் ஃபீச்சர்ஸ்ல டாப் ஃபீச்சர்ஸ் டாட் இண்டெக்ஸ் டாட் டு லிஸ்ட். சோ நம்மளோட ரேண்டம் ஃபாரஸ்ட் வந்து என்ன ஃபீச்சர்ஸ் செலக்ட் பண்ணிருக்கோம் அது ஒரு லிஸ்டா இங்க சேவ் ஆகும். ஃபீச்சர்ஸ் இம்பார்ட்டன்ஸ்ல வந்து டாப் ஃபீச்சர்ஸ் டாட் டு டிக்ஷனரி. சோ என்னோட டாப் ஃபீச்சர்ஸ் அதோட இம்பார்ட்டன்ஸ் வேல்யூ, சோ அந்த வேல்யூ ஒரு டிக்ஷனரியா இந்த இடத்துல எனக்கு சேவ் ஆகும். சோ இப்போ இதுல இருக்கக்கூடியதை தனித்தனியா எனக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்போதும் பண்ற மாதிரி ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்ணிட்டு JobLib.dumpல இந்த காம்போனன்ட்ஸ் ஸ்கேலார், லேபிள் என்கோடர், சோ இந்த வேல்யூஸை வந்து நான் சேவ் பண்ண போறேன். அதோட நேம் ஃபார்மட் நான் இங்க கொடுத்திருக்கேன், ஜஸ்ட் name.pickle எக்ஸ்டென்ஷன். அதாவது நேம்னா எனக்கு இது வரும், scalar.pkl, லேபிள் என்கோடர் .pkl அப்படின்னு சேவ் ஆகும். இல்ல எனக்கு இது அப்படியே வந்து சேவ் பண்ணா போதும், இதை நான் வந்து லோட் பண்ணி இது உள்ள இருக்கிற காம்போனன்ட்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து காம்போனன்ட்ஸ் டு சேவ்ல மூவி செலக்ஷன் என்னோட எந்த நேம்ல சேவ் ஆகணும் அப்படின்றத கொடுத்துட்டா போதும். சோ இப்போ இதெல்லாம் வந்து எனக்கு சேவ் ஆயிடுச்சு. சோ நீங்க ஜஸ்ட் உங்களோட எந்த பாத்ல நீங்க இதை ரன் பண்ணீங்களோ அந்த பாத்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஃபீச்சர் இம்பார்ட்டன்ஸ் டாட் பிகேஎல், ஃபைனல் மூவி, ஹிட், ஃபிளாப், லேபிள் என்கோடட். சோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து சேவ் ஆயிருக்கும். இஃப் இன்கேஸ் இந்த இடத்துல இல்ல அப்படின்னா உங்களோட டவுன்லோடோட லொகேஷன், உங்களோட டவுன்லோட்ஸ் லொகேஷன் இருக்கும்ல ஃபைல் மேனேஜர், சோ அங்க போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேவா?
சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இன்னைக்கான வீடியோல நம்ம ஃபுல்லா கிளாசிபிகேஷன் மாடலே நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இங்க சேவ் பண்ண மாடலை ஒரு என்விரான்மெண்ட்ல எப்படி வந்து யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சோ மாடலை நம்ம சேவ் பண்ணியாச்சு. இந்த மாடலை இன்னொரு இடத்துல லோட் பண்ணி நான் ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு ஸ்ட்ரீம்லெட் யூஸ் பண்ணி ஒரு ஆப் மாதிரி நான் கிரியேட் பண்ண போறேன். சோ அங்க டைரக்டா நான் மூவிஸோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து நான் ப்ரிடிக்ட் பண்ண போறேன். சோ இத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கைண்ட்லி கமெண்ட் பண்ணுங்க. சோ நான் நெக்ஸ்ட் வீடியோல அதை ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் தட். So thank you for watching this video. Stay tuned for our next video. Don't forget to subscribe our channel and don't forget to like our video. So இந்த வீடியோ யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. Thank you very much.